ஒரு கிங் வரும்ல அந்த ஒரு ஃபீல் வருது. ரொம்ப மாஸா இருக்கு. ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு. கண்டிப்பா விஜய் மூவினாலே அது என்ஜாய்மெண்ட் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது ரொம்ப விஷுவல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அது பார்க்க நல்லா தான் இருக்குது. அனிருத் வந்து எப்போவும் வைப்பாக தான் இருக்கும். பட் வந்து இவரில் வந்து பாலிடிக்ஸ் கொஞ்சம் கலந்த மாதிரியே இருக்குது. தலைவர் எப்பவும் போல் டான்ஸில் மிரட்டிட்டாரு. மாஸ் தான் அவர். டான்ஸில் அடிச்சிக்கவே முடியாது தலைவரை. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அனிருத் மியூசிக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தளபதி சார் நம்ம சொல்லவே வேணாம். நீங்க வெயில் காலத்துல வந்து இடி மின்னல் பார்த்தது இல்லைல்ல, விஜயோட எலெக்ஷன்ல நீங்க பார்க்க போறீங்க. It was really nice. So it's the last movie of Vijay. So exciting to see that. வந்து பாலிட்டிக் ஃப்ளேவராக இருக்குது. இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு லைனும் வந்து அதுக்காகவே அரசியல் சாயம் சார்ந்தே இருக்க மாதிரி இருக்கு. அது ஜனநாயகத்துல வந்து செகண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருப்பீங்க, செகண்ட் டைமே இப்போ கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அனிருத் மியூசிக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தளபதி சார் நம்ம சொல்லவே வேணாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு. அண்ட் தியேட்டர்ல எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த லிரிக்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ செகண்டா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிறதுல ஆக்சுவலி இல்ல கேட்க தான் ஓரளவுக்கு கன்வே ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கேட்டு தான் கன்வே ஆகும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அந்த ப்ரூ ஐ மீன் அந்த இதெல்லாம் பாக்குறப்ப, அந்த வீடியோல பாக்குறப்ப அந்த கிராபிக்ஸ்லாம் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? தளபதி லாஸ்ட் படம் வேற இது ஜனநாயகம் அப்படின்றது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் இறங்கிட்டா அப்படி இதுக்கப்புறம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஜனநாயகன் அந்த வைபு கொடுக்குது. ஆக்சுவலா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கனெக்டிங் ஃபீல் ஆகுது. ரொம்ப அந்த ஒரு கிங் வரும்ல அந்த ஒரு ஃபீல் வருது. ரொம்ப மாஸா இருக்கு. ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு. Yeah. இப்போ இந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பேஸ்டா மட்டுமே இருக்கே தவிர அகைன் அதை தாண்டி வந்து எல்லா ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஃபேனா? அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். Okay. பிகாஸ் அது வந்து கேட்கும்போது கூட அந்த வைப், நம்ம சும்மா இருக்கும்போது கூட அந்த மியூசிக் கேட்டாலே ரொம்ப ஒரு வைபா இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் முடி. இப்போ நான் நடந்து வரும்போது கூட நான் கொஞ்சம் டல்லா தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டல்லா தான் வந்துட்டேன். Okay. அது கேட்கும்போது எனக்கே ஓகே வா அப்படிதான் எனக்குமே ஃபீல் ஆகுது. ஓகே, தளபதியோட லாஸ்ட் படம் என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த பாட்டு தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரியலா ஒரு ஜனநாயகன் அவங்க கூட பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஜஸ்ட் டோன்ட் மிஸ் இட் அவுட். ஓகே. கண்டிப்பா ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா 2026ல தேர்தல் நோக்கி தான் அவரோட அடுத்த கட்ட நகர்வு. ஸோ ஜனநாயகன் வந்து அதுக்கு ஒரு துணையா இருக்கும். அந்த வரிகளும் சரி, அந்த பாட்டோட வரியும் அவரோட எலெக்ஷனுக்கு வந்து ஒரு துணையா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு லைனும் வந்து அதுக்காகவே அரசியல் சாயம் சார்ந்தே இருக்க மாதிரி இருக்கு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு வந்து விஜய்னால தான் வந்து எல்லாருமே அரசியல் நோக்கி போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங்கும் வந்து மக்களோட வரவேற்பு இருக்கும், பிளஸ் ரசிகர்களோட வரவேற்பும் கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. விஷுவல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா செம்ம ஒரு பூஸ்ட் பம்பா இருக்கு. சீசரை பாக்குறப்ப அந்த போலீஸ் அந்த வேனா இருக்கட்டும், சம்திங் அவர் பண்ற டான்ஸா இருக்கட்டும், சம்திங் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர 50 வயசுல ஒருத்தரால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அவர் எப்படி ஒரு சின்ன வயசுல 25 வயசுல பார்த்த விஜயோ, அதே மாதிரி 50 வயசுலயும் அதே அதே கியூட் பாலிட்டிஷியனாவும் கியூட் ஆக்டராவும் இப்பயும் அந்த டான்ஸ் இன்னும் அந்த மாஸ் குறையாம இருக்க ஒரு தலைவர்னா அது விஜய் தான். பிளஸ் வந்து அந்த சுற்றுப்பயணம் பஸ் எல்லாம் வச்சு எல்லாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவரோட அரசியல் கட்ட இதுவை காட்டுற மாதிரி இருக்கு. பிளஸ் அந்த சாங்கோட லிரிக்ஸும் சரி, அனிருத்தோட மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்டு அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சும்மா தெறிக்க விட்ட மாதிரி இருக்கு. விஜயோட அந்த இடி மின்னல் அதெல்லாம் வர மாதிரி இருக்கு. நீங்க வெயில் காலத்துல வந்து இடி மின்னல் பார்த்தது இல்லைல்ல, விஜயோட எலெக்ஷன்ல நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கு அது பார்க்கும்போது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Yeah, it was really nice. So visual it's the last movie of Vijay. So exciting to see that. Yeah. ஓகே, எக்ஸைட்மென்ட்டா Yeah. இருக்கீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல படம் பாப்பீங்களா? கண்டிப்பா of course. லாஸ்ட் படம்ன்றதுனால எப்படி இருக்காது? இதுக்கப்புறம் தளபதி சார் படம் பண்ண மாட்டாரு யா அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ விஜயோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் டு see in the big screen. ஃபுல் அண்ட் ஃபுல் இது அரசியல் பேஸ்டாவே இருக்குமா இல்ல வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல of course பியூர் பாலிடிக்ஸ். ஓகே, கண்டிப்பா ஆனா- பாலிடிக்ஸா தான் இருக்கும். பாலிடிக்ஸ் Yeah. ஓகே, ஐ மீன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் மூவினாலே அது என்ஜாய்மெண்ட் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு அளவுக்கு கொஞ்சம் என்ன ஃபுல்லா அரசியல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு விஜய் disappointment ஆகாது. அரசியல் வந்துட்டார்ல. ஸோ ஆஃப் கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ்மே ஆட்டோமேட்டிக்கா யா எல்லாமே தே ஆர் லிங்க்டு support தட் பண்ணுவாங்கன்னு சப்போர்ட் நினைக்கிறீங்க. நீங்க பண்ணுவாங்க. support கண்டிப்பா பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஓகே மேம். நான் பார்த்தேன் லைக் இப்போதான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன உடனே பார்த்துட்டேன். ஓகே, ஸ்பாட் செமையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. யா நல்ல ஒரு வைபா இருக்கு. வைபா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருப்பீங்க. அத தளபதி சாரும் அனிருத் சாரும் பாத்தீங்கன்னா சேர்ந்து பாடி இருப்பாங்க. Yeah, சோ அதை கம்பேர் பண்றப்ப இந்த சாங் எப்படி இருக்கு? இல்ல அதுதான் பெஸ்டா இருக்கா இல்ல இது உங்களுக்கு அதோட பெஸ்டா தெரியுதா? இது ரொம்ப விஷுவல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஓகே, லைக் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகே, ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஜய் சாரோட வந்து பயங்கர ஒரு ட்ரீட்டா யா பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கும். அது வந்து பாலிட்டிக் ஃப்ளேவராக இருக்குது. இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால கோட் படத்துலேருந்தே அவருடைய சாங்ஸ் ஃபுல்லாகவே பொலிட்டிக்கலாக அந்த சைடில் தான் வருது.
அதே மாதிரி ரொம்ப ரெட்டு, அந்த ஆரஞ்சு, எல்லோ அந்த கலரே யூஸ் பண்றாரோன்னு தோணுது எனக்கு. சாங் ரொம்ப வைபா இருக்கா பார்க்க. அது பார்க்க நல்லா தான் இருக்கு. அனிருத் வந்து எப்பவுமே வைபா தான் இருக்கும். பட் வந்து இவர்துல வந்து பாலிடிக்ஸ் கொஞ்சம் கலந்த மாதிரியே இருக்கு. ஓகே. இந்த சாங்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு வந்து ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுற இடத்துல தான் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி ஆரம்பிப்பாரு. பட் ஆனா இந்த சாங்ல வந்து அந்த வேர்ட வந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாங்ல வந்து. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பேஸ்டா தான் இருக்கு. பட் உங்களுக்கு கேட்கிறப்ப பர்ட்டிகுலரா ஏதாச்சும் விஷயம் புரியுதா அந்த சாங்? அது வந்து எதுவும் பீட்ஸ் தான் கொஞ்சம் வந்து ஹையா இருக்கு. மோர் தென் வோக்கல்ஸ். த பீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாரி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு பஞ்ச் லைன், ஒரு பஞ்ச் டயலாக் மாரி ஆயிடுது. இன் ரியல் லைஃப் அஸ் வெல் அஸ் இன் சினிமா ஆல்சோ. ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருப்பீங்க. அது வந்து அனிருத்துமே ஐ மீன் விஜய் சாருமே சேர்ந்து பாடி ஒரு மாரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த செகண்ட் சாங் கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் சாங்கா, செகண்ட் சாங்கா அப்படின்னா நீங்க எத பெஸ்ட்ங்க? ஃபர்ஸ்ட் சாங் இஸ் பெஸ்ட். பெஸ்ட். செகண்ட் வந்து ஓகேவா இருக்கா? ஓகேவா தான் மேபி இருக்கு. ஒருவேளை கேட்க கேட்க நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. ஸோ கேட்க சில பேருக்கு வைபா இருக்கும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தளபதிக்காக பார்க்கறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. அந்த மாரி இருக்கும். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. நல்லா இருக்கு ப்ரோ, பார்த்தேன். நல்லா இருக்கு. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. தலைவர் எப்பவும் போல டான்ஸ்ல மிரட்டிட்டாரு. மாஸ் தான் அவரு. டான்ஸ்ல அடிச்சுக்கவே முடியாது தலைவரை. நீங்க நல்லா சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? செமையா இருந்தது ஆஸ் யூஷுவல். ஓகே. விஜய். விஜய் பார்த்திருப்பீங்க. ஆமா, அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க இந்த நா- சாங்குக்காக? நல்லா பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் 2026க்காக வெயிட்டிங் தலைவர். 2026க்காக வெயிட் ஆமா. பண்ணிருக்கீங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாங் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா. ஐ மீன் விஜய் சாரும் அனிருத்தும் சேர்ந்து பாடி ஒரு பயங்கரமான ஒரு வைப் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ஃபுல்லா பேஸ்டாவே அரசியல் இருக்கு. பேஸ் தான். இது வந்து ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா 26ல அரசியல் வராரு. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பாட்டும் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்கும்.